நட்சத்திர எழுத்துக்களுக்கான பகுதியில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். அதுலயும் குறிப்பாக இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பகுதியை முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அதனால பாதியிலேயே கட் பண்ணிட்டு போகாதீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் போது நட்சத்திர எழுத்துக்களை எந்த அளவுல பயன்படுத்தலாங்கிற முழு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்வது போல நம்ம ரகசிய உண்மைகள் நேயர்களுக்காகவே உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்கு அல்லது பொருந்தல அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் நான் பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும் போது ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா மேற்கொண்டு என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் அதுல நான் அனுப்புவேன். பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா அந்த பெயரோட உங்க பிறந்த தேதி அனுப்பலாம். வியாபார பெயர் வைத்திருந்தீங்கன்னா வியாபார பெயரையும் அந்த நிறுவனருடைய பிறந்த தேதியும் நீங்க அனுப்பலாம். உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன். இப்ப பகுதிக்குள்ளார போலாம். இந்த புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாவே சொல்லிடுறேன். முதல் 3 பாதங்கள் வரைக்கும் தான் இது மிதுன ராசிக்குரியது. கடைசி பாதம் கடக ராசிக்குரியது. இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் நிறைய நேரங்கள்ல கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னுடைய கிளைண்ட்ஸே நிறைய பேர் சில பேர் மிதுன ராசின்னு சொல்றாங்க, சில பேர் கடக ராசின்னு சொல்றாங்க. நாங்க எதை சார் எடுத்துக்கிறது? நட்சத்திரம் மட்டும் புனர்பூசம்னு சொல்றாங்க, அது எப்படி ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு இருக்க முடியும் அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அதற்காகவே தெளிவா சொல்லிடுறேன். முதல் 3 பாதங்கள் வரை புதனுக்குரிய மிதுன ராசியில் அமைகிறது. 4வது பாதம் சந்திரனுக்குரிய கடகராசியில் அமைகிறது. ஆனா அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுல எதுவுமே மாற்றம் இருக்காது. 1 முதல் 4 பாதங்கள் வரை புனர்பூசம் நட்சத்திரத்திற்குரிய எழுத்துக்கள் கே, கோ, ஹ, ஹி. இதுல இந்த கே அப்படிங்கிறதுல நம்ம நெடில்ல நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு கே அப்படின்னா கேசவன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்னு வைங்க. அதனுடைய குறில் ஃபார்மான கே, கெவின் அப்படின்னு ஒரு பெயர் சொல்றாங்கன்னா அது இந்த நெடில் இல்லாம குறில்லையுமே நீங்கள் பெயர் அமைக்கலாம். அதே போல கோகிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குன்னா அதனுடைய குறில் ஃபார்மான இப்போ கொன்றை வேந்தன் அப்படின்னு பேர் வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்மால் கோவுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது குறில். நான் ஏன் அந்த குறில்லையுமே நான் நேம் எடுக்கலாம்னு சொல்றேன்னா அப்பதான் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்க தினம் தினம் குழந்தைக்கு பேர் மாற்றிக்கொண்டே இருக்க போதில்லை. ஒரு தடவை அமைச்சிட்டீங்கன்னா அது வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைய அந்த பேர் சொல்லி தானே கூப்பிட போறீங்க. அப்போ உங்களுடைய மனதிற்கு பிடித்த பெயர் நீங்க அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அதற்காக தான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய குறில் அண்ட் நெடில் 2த்துலயுமே நீங்க லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். அடுத்ததாக ஹரிஹரனுக்கு வர ஹாசனுக்கு வர ஹா 2மே எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஹிதேந்தர் அப்படிங்கிற பேர் எடுத்துக்கலாம். ஹிரண்ய கசிபு அந்த மாதிரி பெரிய லெட்டர்லையுமே நீங்க நெடில்லையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுல ட்ரிக்கியான ஒரு விஷயம் இருக்கு. இந்த எழுத்துக்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஹ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுல அ அப்படிங்கிற உயிரெழுத்து ஒளிந்திருக்கிறது. இஹ் பிளஸ் அ தான் இஹ் கூட்டல் அ தான் ஹாவா மாறுது. ஸோ ஆவுமே எடுத்துக்கொள்ளலாம். இது அரவிந்த் அப்படிங்கிற ஒரு அம்சத்திலையுமே நீங்கள் அந்த எழுத்தை புரிந்து கொள்ளலாம். அதே போல ஹி பொறுத்த அளவுக்கு இஹ் பிளஸ் இ, இஹ் கூட்டல் ஈல இப்ப ஈங்கிறது நீங்க குறில் ஃபார்ம்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது லங்கேசன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, அல்லது இலக்கியவதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா அந்த ஈமே எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் மேல குறிப்பாக அந்த குழந்தைக்கு அமையக்கூடிய எண்கணித பெயர் எண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அமையும் பொழுதுதான் அவங்க லைஃப்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது நிகழும். நிச்சயம் வாழ்நாள் முழுக்க அவங்க அந்த குழந்தைய நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்க நட்சத்திர எழுத்துக்களை தாண்டி அவங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு அந்த அம்சத்திலையும் அவங்களுக்கு பெயர் எண்ணை நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் அவங்க லைஃப் லாங்குக்கும்
ஒரு ஸ்மூத்தரான லைஃப் வந்து நீங்க குடுக்குறீங்க. ஒரு பெயர் அப்படிங்கிறது அந்த குழந்தையுடைய நிரந்தர சொத்து மாதிரிங்க. எப்போதுமே அது வந்து அவங்களுக்கு பலன் குடுக்கக்கூடிய தன்மையில இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நம்ம நேயர்களுக்கான இலவச பொது பலன்கள் பெறுவதற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பெயரை அனுப்பிச்சு விடுங்க. வியாபார பெயராக இருந்தா வியாபார பெயரை அனுப்பிச்சு விடுங்க. குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா, அதையுமே அனுப்பிச்சு விடுங்க. மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை 3 நாட்களுக்குள்ளார நான் பதிவு பண்ணி அனுப்புறேன். அதுல பெயர் பொருந்தல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களையும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.